நண்பர்கள் மிக தெளிவாக இதனுடைய செய்திகள் மற்றெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை நீங்கள் வலைத்தளத்தில் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும். நிறைய செய்திகளை அதன் மூலயமாகவும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த கட்டமைப்பு மிகச்சிறந்த நம்மளுடைய பண்பாட்டின் மிகப்பெரிய உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அப்படியே உள்ளார போனால் அவருடைய அந்த ஆலயத்தோட முன்பகுதியிலேருந்து உள்ளார நுழைஞ்சோன்னா ஒரு நந்தியூரில் ஒரு மண்டபம் தெரியுது பாருங்க. நீங்கள் இதை பார்த்துருக்கலாம் இல்லையா? சோழர் காலத்தில் மற்றும் மற்றவர் காலத்துலேயும் அந்த வடிவமைப்பு அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு சிறிய மண்டபமாக இருந்தால் கூட இந்த நந்தி மண்டபம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை நீங்கள் பெரிய காலகட்டமாக பிரித்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதை மனதில் கொள்ள வேண்டும். கலைஞருடைய படைப்புகளை பற்றி நாம் மிகப்பெரிய ஆராய்ச்சியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அவருடைய படைப்புகளை ரசித்து உணர்ந்து பார்த்தாலே போதும். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் நமக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை என்ன கூறியிருக்கார்கள் என்று தெளிவாக